ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது மாங்காய் பச்சடி. அதுக்கு நான் ஒரு அரை கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துட்டு இருக்கேன். அதை நன்னா கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3/4 கப்பு இந்த கப்பால வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அடுப்புல ஒரு வாணலி வச்சுட்டு அந்த வாணலியில கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு பண்ணா நல்லா இருக்கும் மாங்காய் பச்சடி. அது நல்லா உருகட்டும். நெய் நல்லா காஞ்சிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, இதுல கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4 உளுத்தம் பருப்பு, ரொம்ப வேண்டாம். அப்புறம் ஒரு வத்தம் மிளகா ஒண்ணு கொஞ்சம் செவக்கட்டும். மிளகாய் இப்பயே போட்டேன்னா இதுவாத்துக்குள்ள அது ஒரு மாதிரி கருகிடும். அதனால இது கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்த உடனே அந்த மிளகாயை போட்டுக்கோங்க. இப்ப போட்டதுன்னா சரியா இருக்கும். காரம் உங்களுக்கு அதுல இறங்கணும் அப்படின்னா நீங்க இந்த மிளகாய் காம்பை கிள்ளிட்டு போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதுல போட்டுருங்க. வெல்லம் நன்னா அந்த நெய்லயே நன்னா உருகி போயிடும். நான் ஜலம் விடல. இது பாருங்க, இப்ப நன்னா இது இந்த மாதிரி வரணும். ஜலம் விடலைன்னா ஜலம் விடாம தான் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நன்னா ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாங்காயை போட்டுருங்க. வதக்கி வச்சிருக்கிற மாங்காயை அதில் போட்டுருங்க. இதுவே இலகிட்டு உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு ஜலம் விடுறேன். இந்த மாதிரி நீங்க வெல்லத்தை நெய்ல இது பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதோட பச்சை வாசனை உங்களுக்கு தெரியாது. மாங்காயோட வெல்லத்தோட பச்சை வாசனை தெரியாது, நல்லா இருக்கும். இன்னொரு மெத்தட் இதுலயே என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் தாளிச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல் இதெல்லாம் தாளிச்சுட்டு நான் வெறுமையே பச்சையாவே நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் என்ன பண்ணுங்க, அதுல போட்டுருங்க. கொஞ்சோண்டு ஜலம் ஊற்றி அதை நன்னா கொதிக்க விட்டுடுங்க. நன்னா வேகட்டும். வெந்த பிறகும் வெல்லத்தை போட்டுக்கலாம் நீங்க. இது நான் கல் இல்லாத வெல்லமா வாங்கியிருக்கேன். மண்ணு கல்லெல்லாம் இல்லை. அதனால நான் அப்படியே போட்டுவிட்டேன். நீங்க அந்த மாதிரி பண்றதுன்னா கொஞ்சம் வெல்லத்தை உருக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் அந்த வெந்த இதுல சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நன்னா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. Thanks for watching my channel. Subscribe me please. இது நல்ல பாகு வெல்லம்ங்கிறதுனால இந்த கலர் வந்திருக்கு. கொஞ்சம் வெள்ளை வெல்லமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் எல்லோஷா இருக்கும்.